你好，欢迎光临快乐小羊火锅。Welcome to Happy Lamb Hot Pot. அதுதான் அவங்க இப்போ அவங்க லாங்குவேஜ்ல சொன்னாங்க. மக்களே, வெல்கம் பேக் டு ரிசல்ட்ஸ் ஜெனட்டா சேனல். மீண்டும் என்னோட ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திப்பதில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஃபுட் vlog தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஃபுட் vlogனா அது ஒரு ரெவ்யூ vlog-ஆக கூட இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி லேம்ப் ஹாட் பாட். இந்த கடை மிசிசாகால பர்ன்ஹாம் தோப் ரோடு, அது அந்த கன்ஃபெடரேஷனை தாண்டி, அந்த கன்ஃபெடரேஷன் பில்டிங்கை தாண்டி அந்த ரோட்டில் அப்படியே வந்தீங்கன்னா ஆன் ரோட்லேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லொக்கேஷனை பின் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு நான் எதுக்கு உங்கள் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ வாஸ் லைக் வில்லிங் டு ட்ரை அவுட் டிஃப்ரெண்ட் குசீன்ஸ், திஸ் இஸ் ஒன் பெஸ்ட் ஸ்பாட் ஃபார் யூ. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களே சமைச்சு வேக வச்சு நீங்களே சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட். ஹாட் பாட் அப்படின்னு சொல்கிறது போத் சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் குசின். சுட சுட பாட்டில் கொதிச்சுட்டு இருக்கிற சூப்புக்குள்ளே வெரைட்டி ஆஃப் மீட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வேக வச்சு அந்த சூப்போடு அது எல்லாமே சாப்பிட்றது தான் சைனீஸ் ஹாட் பாட். எஸ்பெஷலி டியூரிங் வின்டர் டைம்ஸில் சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் மக்களோட கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னு இது வந்துட்டு சொல்லப்படுது. அதனால இந்த ஹாட் பாட்டை ட்ரை பண்ணுறதுக்கு மிசிசாகால இருக்கிற ஹாப்பி லேம்ப் ஹாட் பாட் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அண்ட் அதை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னெல்லாம் இருக்குன்னு காட்டுறேன். ஆல் யூ கேன் ஈட், தட் இஸ் புஃபே மாதிரி. அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். எல்லா க்ரீன்ஸ் இருக்குது, ஸ்பினச் இருக்குது, அண்ட் தென் மஷ்ரூம் இருக்குது, கேரட்ஸ் இருக்குது, லோட்டஸ் ரூட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் லைக் அ ஸ்டார்டர் ஃபார் வெஜிடேரியன்ஸ். நான் வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா பீஃப் இருக்குது, சிக்கன் இருக்குது, போர்க் இருக்குது, லேம்ப் இருக்குது. ஸோ பீஃப் பால்ஸ் அண்ட் இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ். இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட மீட் இருக்குல்ல, அது இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணி வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், பார்க்குறக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா. ஏன்னா வந்துட்டு எப்போவுமே நம்ம இந்தியன் டிஷ்ஷை வீட்லேயும் சாப்பிட்றோம், அதே டிஷ்ஷை போய் வெளியே சாப்பிட்டா போர் அடிக்குங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதே ஜாப்பனீஸ், சைனீஸ், கொரியன்னா மோமோஸ் இல்லாமல் எப்படி. ஸோ அது வந்துட்டு டம்ப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே. வாண்டான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லேம்ப் வாண்டான். நம்ம மட்டன் வச்சுக்கோங்களேன், அதோட மோமோஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து போர்க்கில் பண்ண டம்ப்ளிங்ஸ். இதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி காட்டிடுறேன். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 10 ரூபா நூடுல்ஸு. பட் இங்கே வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் நூடுல்ஸ் இருக்குது. இங்கே வாங்க பக்கத்தில் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ நூடுல்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க, பொட்டேட்டோவில் பண்ண நூடுல்ஸு. இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் நூடுல்ஸ். இது வந்து ஹேண்ட்மேட் நூடுல்ஸாக, கையாலே செஞ்ச நூடுல்ஸ். ஸோ அவங்களே அந்த டோவை ரோல் பண்ணி அந்த மெஷின் வழியாக விட்டு, ஸோ வந்துட்டு ஹேண்ட்மேட் நூடுல்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு ஸ்பெகட்டி அந்த மாதிரி ஒன்று இருக்குது. டோஃபோ இருக்குது. ஸோ வீகன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோஃபோ இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு கவலையே கிடையாது. இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்லாம் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ஜாப்பனீஸ் வந்துட்டு நம்ம உடனே நினைக்கிறோம் ஒன்லி நான்வெஜ் தான் இருக்கும், அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இங்கே வந்து வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. அப்படியே இந்த கவுண்டருக்கு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கார்ன் இருக்குது, எனோக்கி மஷ்ரூம், வெஜிடேரியன் ஆப்ஷன் அகெயின். இது ஒரு மஷ்ரூம் மட்டும் கிடையாது, அடுத்தது பாருங்கள், இது ஒரு வெரைட்டி ஆஃப் மஷ்ரூம் வச்சுருக்காங்க. ட்ரைகோலோமா மஷ்ரூம். நெக்ஸ்ட் வந்துட்டு சீ ஃபுட் மஷ்ரூம், வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு கிங் ஆயிஸ்டர் மஷ்ரூமா. ஆயிஸ்டர்னு ஒன்று நான்வெஜ்னு நினச்சிடாதீங்க, இது அதோட பேர் வச்சுருக்கிற ஒரு வெஜிடேரியன் மஷ்ரூம்ங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஈவன் வெஜிடேரியன்ஸ் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்களே சமைச்சு சாப்பிட்றது, அது உங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் லைக் நான் தமிழ் ஃபுட் வேண்டான்னு சொல்ல, பட் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்சிகம்ஸ் வெஜ்ஜுக்கு சொல்கிறேன். அண்ட் நான்வெஜ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இங்கே ஃபுல்லாக நான்வெஜ் தான். ப்ரான் இருக்குது. இது வந்துட்டு என்னென்னா ஷ்ரிம்பை வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஷ்ரிம்ப் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்கிற ஃப்ளஷை வந்துட்டு மேஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட்
அண்ட் ட்ரைப்ஸ், பீஃப் ட்ரைப், குடல்னு சொல்லுவோம்ல, நம்ம குடல் கறிலாம் சாப்பிடுவோம் தெரியுமா, அது நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே இப்படி ராவாக இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஹாட் பாட், ஒரு நல்லா கொதிக்கிற சூப்பில் இந்த ராவாக இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்துட்டு வேக வச்சு சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்குவிட் இருக்குது. ஸ்குவிட் ரிங்ஸ்ன்னு இருக்குங்க. இது எனக்கு சத்தியமாக இது என்னன்னு தெரியல. எனக்கு பாருங்க, வித்தியாசமாக இருக்குல்ல பார்க்குறக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேபிளில் வந்து உட்காந்துட்டோம். எல்லா டேபிள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கும் அந்த சூப்பை பாயில் பண்ணுறதுக்கு. டடா, இப்போ நம்ம டேபிளில் வந்துட்டு டீலக்ஸ் ஆல் யூ கேன் ஈட் அதோட ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ மெனு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு கிளாசிக் ஆல் யூ கேன் ஈட் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ஆல் யூ கேன் ஈட். ஸோ டீலக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி தின் கட்ஸ் எல்லாமே நம்ம டேபிள்லே கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ மெனு கார்டு காட்டுறேன், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து இப்போ டேபிளில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரோபோ தான் அந்த ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும். நம்ம அதை எடுத்து டேபிளில் வச்சுக்கலாம். ஸோ இதுதாங்க டீலக்ஸ் ஆல் யூ கேன் ஈட்டோட டிஷ்ஷஸ் எல்லாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஐட்டம் இருக்கும். அதில் 2 வெந்தது, மற்றது எல்லாமே நம்ம வந்து அந்த சூப்பில் போட்டு வேக வச்சு சாப்பிடுறது. பீஃப், போர்க், லேம்ப் இது எல்லாத்தையுமே அப்படி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க. கிளாசிக் ஆல் யூ கேன் ஈட் வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்த கவுண்டர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம சாப்பிட்லாம். இந்த டீலக்ஸ் ஆல் யூ கேன் ஈட் அதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்துட்டு $38, டேக்ஸோட உங்களுக்கு வந்துட்டு $42 அப்படி அதுக்கிட்ட வரும். கிளாசிக் ஆல் யூ கேன் ஈட் மெனுவோட காஸ்ட் அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு $30 அண்ட் கிட்ஸுக்கு வந்துட்டு $16 கிட்ட வரும். ஸோ நீங்கள் டேக்ஸ் அப்படி அப்படியே கால்குலேட் பண்ணிக்கோங்களேன், நம்ம கனடா டேக்ஸை போட்டுக்கோங்க. ஸோ அந்த ரேட்டு தான். இப்போ வந்து இண்டக்ஷனில் வந்துட்டு ஹையில் வச்சிடலாம். ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பீஃப் ப்ராத், இந்த ஸ்பைசியாக இருக்கிறது வந்து பீஃப் ப்ராத். இந்த பக்கம் நான் ஸ்பைசியாக ஒயிட் கலரில் இருக்கிறது வந்துட்டு சிக்கன் ப்ராத், தட் இஸ் சிக்கன் சூப் தான். சிக்கன் சூப்பு, இது வந்துட்டு பீஃப் சூப். உள்ளே வந்துட்டு கார்லிக்கு, ரெட் சில்லி அண்ட் நிறையா போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நட்மெக், நிறைய இது ஒரு ஐட்டம்லாம் நிறையா இருக்குங்க. ஸோ இது வந்துட்டு அன்லிமிட்டடாக வரும். சூப் குறைய ஐ மீன் ப்ராத் குறைய நம்ம அவங்கள்ட்ட கேட்டோன்னே அவங்க எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு ஊற்றி தருவாங்க. நம்ம திருப்பி வேக வச்சு உள்ளே எல்லாம் போடணும், வேக வச்சு நம்ம நல்லா சாப்பிட்லாம். இப்போ இந்த ஹாட் பாட்டோட ப்ராத் இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மஷ்ரூம் ப்ராத் இருக்குது, வெஜிடேரியன்ஸ், ஸோ வெஜிடேரியன் ஆப்ஷனும் இருக்குங்க. மஷ்ரூம் ப்ராத் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு டொமேட்டோ ப்ராத் இருக்குது, ஷெஃப் ஸ்பெஷல் டொமேட்டோ ப்ராத் இருக்குது அண்ட் ஸ்பைசி பட்டர் ப்ராத் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4 8, ஸோ 8 வகையான ப்ராத் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாமே ப்ராத். இதில் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன், இதை பார்த்து சொல்கிறேங்க, எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு யூகே நேச்சுரல் லேம்ப், தட் இஸ் நம்ம என்ன ஆட்டுக்கறியா அது. இது பார்த்தீங்கன்னா பிபிக்யூ லேம்ப் ஷாங்க், நம்மளோட லேம்ப், அதே லேம்ப் தான். சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே டீலக்ஸ் மெனுவில் வந்துடும். இது வந்துட்டு பீஃப் டெண்டர் கட்ஸ். ஸோ அந்த ஸ்லைஸை பாருங்கள், எவ்வளோ தின்னாக கட் பண்ணியிருக்காங்க, அப்படியே பிஞ்சு வருது, அவ்வளோ தின் கட்ஸாக இருக்குது. என்னால் அதை எடுக்க கூட முடியல. இங்கே பாருங்கள், சரியான தின் ஸ்லைஸுங்க. ப்ரௌன் சுகர் ரைஸ் கேக். ஓகே, இது வந்து ப்ரௌன் சுகரில் பண்ண ரைஸ் கேக். இது ஆங்கஸ், இது இந்த மேட்டர் சொல்கிறேன். இது என்ன மீட் பார்த்தீங்கன்னா அபெர்டீன் ஆங்கஸ் அப்படின்னு ஒரு ப்ரீட் இருக்குது கேட்டிலில், அதோட ஃப்ளஷ் தான் இது. ஆக்சுவலி இதை தான் வந்துட்டு ரொம்ப ஹை குவாலிட்டி பீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே இந்த கொதிக்கிற சூப்புக்குள்ளே போட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா வேக வச்சு ரிலாக்ஸாக ஃபேமிலியோட பேசிட்டு சூப்பராக இந்த ஈவினிங் என்ஜாய் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கு தான் இது ஆக்சுவலி. எப்படின்னா நம்ம எல்லாத்தையும் உள்ளே போட்டுடணும், ஒரு எப்படினாலும் ஒரு 20 minutes ஆகும். நல்லா ரிலாக்ஸாக எல்லாரோடையும் நல்லா பேசி ஜாலியாக பேசிட்டு அப்படியே எடுத்து சுட கொதிக்க மீட் வேக நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா போட்டு காட்டுறேன்.
எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? லேம்ப்லேருந்து ஆரம்பிக்குமா? ஓகே, டெக்கரேஷனுக்கு பூலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஓரமாக வச்சுருவோம். ஓகே, ஸோ இதான் லேம்ப். ஸோ இந்த மாதிரி உள்ளே போட்டுடலாம். குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட ஒரு தனி ஒரு கார்டில் கொடுத்துருக்காங்க. லைக் எவ்வளோ மினிட்ஸ் வேக வைக்கணும் இதோ இருக்கு பாருங்கள். சரி, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே போடலாம். ஸோ ஸ்பைசி ப்ராத் உள்ளே கொஞ்சம் போடுறோம் அண்ட் நான் ஸ்பைசிக்குள்ளே கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ மீட் உள்ளே ஆட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அந்த சூப் வந்துட்டு அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக வரும். ஏன்னா நான் போன வாட்டி சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நார்மலாக ஓகேவாக இருந்தது. பட் நான் வந்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய நூடுல்ஸ் அண்ட் நிறைய மீட்லாம் இன்னும் ஆட் பண்ண அதோட ஃப்ளேவரே பயங்கர சூப்பராக இருந்தது. அண்ட் நம்ம ஆள்களுக்கு ஏற்றதாக காரசாரமாக செம்மையாக இருக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு சளிகிளி எதாவது பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும், தொண்டைக்கு எதமாக இருக்கும். என்னமோ நம்ம போட்டு நெக்ஸ்ட் ஆங்கஸ் போட்டு பார்ப்போம். இது எல்லாம் இப்போ நான் என் புருஷன் தான் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு முடிக்க போகிறோம். அண்ட் இது என்னம்மா? யூ வாண்ட் டு டூ இட்? அண்ட் கிட்ஸ்லாம் செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. பாருங்க, என் பையன் பாருங்க, ஐ வாண்ட் டு டூ இட்ன்றான். இந்த மாதிரி கூட்டு வந்து பிள்ளைங்களாம் உண்மையாக என்ஜாய் பண்ணுவாங்கங்க. ப்ராசஸை என்ஜாய் பண்ணுவாங்க. மெதுவா கேர்ஃபுல்லம்மோ. யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல். யூஸ் த ஃபோர்க். ஸ்லோலி ட்ராப் இட் இன்சைட். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு டைப் ஆஃப் ஷெல். தமிழில் வந்து நீருஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிப்பிக்குள்ளே அந்த ஃப்ளஷ் இருக்கும், அதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 4 பீஸ் கொடுத்தாங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டும், நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் கொஞ்சம் நேரத்தில். அதோட ஃப்ளேவர்ஸ் ஒரு மீட்டோட ஃப்ளேவர் அப்படியே உள்ளே இறங்கிரும். உப்புலாம் போட வேணாம், எல்லாமே உப்புலாம் உள்ளே இருக்கும். இதை சாப்பிட்டு பார்ப்போமா? இது வந்துட்டு உள்ளே போட வேணாம், இது குக் பண்ணது தான். அந்த டீலக்ஸ்லே இது உள்ளெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்பைஸியாக பவுடர் போட்டிருக்காங்க மேலே. ஃபுல்லுமே ரெட் சில்லி தாங்க யூஸ் பண்ணுறாங்க. லேம்ப் பாருங்க, சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு தேவையான காரம், உப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நான் அங்கே இருக்கிற அந்த கிளாசிக் ஆல் யூ கேன் ஈட்டோட கவுண்டரில் போயிட்டு எனக்கு ஃபேவரட்டான மோமோஸ், இது வந்து போர்க்கு மோமோஸ்ன்னு நான் சொல்லுவேன். டம்ப்ளிங்ஸ், போர்க் டம்ப்ளிங்ஸ். என் பையன் காட்டுறான் பாருங்க. நம்ம சாதா நூடுல்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட்மேட் நூடுல்ஸ், கார்லிக் சிக்கன், வாண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து மோமோஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ இதையுமே இந்த கொதிக்கிற இந்த சூப்புக்குள்ளே இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். Then can you add it inside? Can you drop it inside? I need to Slowly, Ammo. not gonna add this. I need spoon. Where's the spoon? நூடுல்ஸ் உள்ள போட்டாச்சு. Oh, one more? Yeah, that side, Ammo. Drop it that side. நம்மளுக்கு எப்பவுமே ஸ்பைஸ் தாங்க. My favorite momos and chicken. ஒரு 5 to 10 minutes கதை பேசலாம். அதுக்குள்ள அது வெந்துடும். அப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியதான். மோமோஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே போட்ட மீட் எல்லாமே வெந்துடுச்சு. மோமோஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு, எனக்கு மோமோஸ் ரொம்ப ஃபேவரட். ஸோ அதனால் நாங்கள் மோமோஸில் தான் ஆரம்பிக்க போகிறேன். தட் இஸ் அவங்க ஊர் டம்ப்ளிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எப்படி கொதிக்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பைசி சூப் தான் ட்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் நூடுல்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக வரமிளகா தான் போட்டு வச்சுருக்காங்க.
செகண்ட் டைம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரோம். உண்மையாகவே நல்லாயிருக்கும். அந்த மெயினாக அந்த சூப், பீஃப் சூப். இப்போ நான் குடிக்கிறது வந்து பீஃப். அங்கே ஒயிட் கலரில் இருக்கிறது வந்துட்டு சிக்கன் ப்ராத். நம்ம எவ்வளோ லெவலுக்கு நம்ம ஸ்பைஸ்லாம் சூப்பில் ஆட் பண்ணுவோமோ அதே லெவலில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் என்னோட போல்குள்ளே இப்போ இருக்குது. மோமோஸ், பீஃப் அண்ட் நூடுல்ஸ், ஹேண்ட்மேட் நூடுல்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போலில் எடுத்து எல்லா ஐட்டம்ஸையும் அந்த சூப்போட சேர்த்து சூப்பராக நீங்கள் சாப்பிட்லாம். டிப்பிக்கலாக எனக்கு அப்படியே நம்ம ஊர் அந்த ஆட்டுக்கால் சூப், அந்த பீஃப் சூப்லாம் குடிப்போம்ல, அதை மாதிரியே தான் இருந்தது. நம்மளுக்கு பொதுவாகவே நல்லா காரமாக இருக்கணும், உப்பு கரெக்டாக இருக்கணும். இந்த 2 மேட்டர் இருந்தாலே எனக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன். இந்த 2 விஷயமும் இந்த டிஷ்ஷில் உண்மையாகவே செம்மையாக இருந்தது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஜாப்பனீஸ் இல்லைனா சைனீஸ் ஹாட் பாட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கடைக்கு கண்டிப்பாக வாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் மிசிசாகாவில் மட்டும் கிடையாது, டொரோனோ டவுன் டவுன்ல இருக்கு அண்ட் ஸ்கார்பரோல கூட இருக்கு அண்ட் ஆல் ஓவர் கனடா. மொத்தமா 11 பிரான்ச்சஸ் இருக்கு உங்களுக்கு. அண்ட் ஃபேமிலியோட பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, பிகாஸ் தே வில் லவ் த ப்ராசஸ். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் இருக்குங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரெஷ் மீட் தட் தே ப்ரொவைட். கிளாசிக்கா இருக்கட்டும், டீலக்ஸா இருக்கட்டும், அவங்க கவுண்டர்ல வச்சிருந்த எல்லா மீட்டுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம், இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நம்ம வேஸ்ட் பண்ற எவ்ரி 100 grams ஆஃப் ஃபுட்டுக்கு வந்துட்டு $3 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. இட்ஸ் ஆன் அ குட் நோட், பிகாஸ் வி ஷுட் நாட் வேஸ்ட் ஃபுட்ல. அதனால தான். இது வந்துட்டு நான் ஸ்பைசி சிக்கன் ப்ராத். அந்த கம்பார்ட்மெண்ட்ல போட்ட நூடுல்ஸ் வெள்ளையா இருக்கு பாருங்க, அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. சிக்கன் பிராத் ரொம்ப சப்டலா, லெஸ் ஸ்பைசியா, சால்ட்லாம் கரெக்டாக போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்கேஸ் எனக்கு காரம்லாம் ஒத்துக்காதுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் இந்த சிக்கன் பிராத் மட்டும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கடைக்கு வந்து நான் வந்து முழுக்க சூப், அந்த வாண்டான், தட் இஸ் அந்த மோமோஸ், கொஞ்சமாக பீஃப், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நான் சாப்பிட்டேன். எனக்கு அப்படியே இந்த சின்ன வயசில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டார்ஜிலிங் மோமோஸ்னு ஒரு கடை உண்டு, அங்கே போய் சூப் அவங்க தருவாங்க அண்ட் இந்த மாதிரி டம்ப்ளிங்ஸும் தருவாங்க. அதை சாப்பிட்ட ஞாபகம் தான் எனக்கு வந்து. ஸோ கடைசியாக இந்த மிசிசாகா பிரான்ச்சோட ஹெட் கிட்ட ஒரு சின்ன சிச்சா, வேற எதுவும் இல்லை, வரமிளகாய் இதுக்கு ஜாஸ்தியாக போட்டிங்கன்னு கேட்டேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கு ஒரு வாட்டியும் கஸ்டமர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பிராத் கேட்கும் போது ஸ்பைஸ் லெவல் எப்பவுமே சஸ்டெயின் பண்ணுறதுக்காக தான் நிறைய போட்டாங்களாம், அந்த மேட்டர் சொன்னாங்க. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டோட டீம் வந்து உண்மையாக அவ்வளோ ஒரு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோடய சர்வ் பண்ணுறாங்க. ரெஸ்டாரண்ட் ரொம்ப க்ளீன் ஸ்பேஸாக வச்சிருந்தாங்க அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கூட இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் மிசிசாகாவில் இருக்கீங்கன்னா அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான குசீன், எஸ்பெஷலி இந்த சைனீஸ் ஹாட் பாட் ட்ரை பண்ணோன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க, பிகாஸ் உண்மையாக ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ see you in the next vlog. Until then, it's Rini signing off from you all. Bye bye.